Good morning students. I am Vetri Chelvi from Chemistry Simplified Tamil. இன்னைக்கு நான் alcohol, phenols and ethers page number 109 2025-26 இயர்க்காக ரீப்ரிண்ட் பண்ண NCERT புக்கில் இருந்து preparation of phenols பற்றி ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன் பார்க்கலாம். Now let us see. The topic is preparation of phenol. Preparation of alcohols. Students பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற NCERT புக்கை படிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் டீச் பண்ணுறேன் பாருங்கள். Alcohols and phenol preparation of alcohol prepared by the following method from alkene. First point from alkene. From alkene என்ன அர்த்தம் அப்படின்னா அதில் டபுள் பாண்ட் இருக்கிறது. From alkene அப்படின்னா it is understood it is a double bond. ஓகேவா? 1 minute. From alkene அப்படின்னா it is வந்து what is it? 1 minute. Yes. From alkene. Alkene na double bond. Okay. By acid catalyzed yes, let us go this one. By acid catalyzed hydration. Hydration mean addition of water. Okay. Alkenes react. Hydration அப்படின்னா என்ன அர்த்தம்னா addition of water. Alkene react with the water in the presence of the acid as a catalyst to form the alcohol. இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா alkene அப்படின்னா டபுள் பாண்ட் இருக்கும், react with the water. Acid is used as a catalyst, though that should be a H+, okay, to form the alcohol. In each case of the unsymmetrical alkane, note the point, it is unsymmetrical alkane, the addition reaction take place in accordance with the Marconic rule. So this question is very important for NEET and JEE. Regarding NEET and JEE, very important, it is only based on the NCERT book only தான். அதை நல்லா புரிஞ்சு பண்ணிக்கிட்டிங்கன்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ் வேணாலும் எப்படி வந்தாலும் ஆன்சர் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா இங்கே இருக்குது this is alkane, water, addition of in acid medium, you are giving Marconic. What is Marconic rule அப்படின்னா என்ன அர்த்தம்னா negative part of the addendum add with the yes. Now this one, what is this is your water. இதில் நெகட்டிவ் பார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ வாட்டர் நான் எழுதுகிறேன். what is water is H. 1 minute. we can write as a HOH. இதில் வந்து இது ப்ளஸ்ஸு இது மைனஸ். இப்போ இந்த நெகட்டிவ் பார்ட்டை கொண்டு போய் எதில் ஆட் பண்ணால் எந்த கார்பனில் லெஸ் ஹைட்ரஜன் இருக்கோ அதில் ஆட் பண்ணணும். அதுதான் மார்கானிக் ரூல். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா லெஸ் ஹைட்ரஜன் யாருன்னா இதுதான். ஸோ அப்போ இந்த இடத்த நீ இப்படி பிரேக் பண்ணிவிட்டு இந்த சைடு OH கொடு, இந்த சைடு H கொடு. இப்போ உனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். CH3 CHOH CH3, that is your 2-propanol. So propene gives, you can see this is one. What is your propene gives your 2-propanol. இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் அப்படியே எழுதி காட்டுறேன் பாருங்கள். let us write here. CH3 CH double bond CH2, addition of water in acid medium. Very important, it follows the Marconic rule. ரொம்ப important. What is Marconic rule na? It follows the electrophilic addition. இதெல்லாம் very important. இப்படி நாலேஜ் கொடுக்குறேன். அடுத்த கிளாஸில் இதோடைய கொஸ்டின்ஸ் எப்படி நீட்டுக்கு வரும்னு போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உன்னுடைய வாட்டர் எழுதிட்டேன் HOH. இதில் அந்த இதை நெகட்டிவ் பார்ட்டை கொண்டு போய் எந்த கார்பனில் குறைவான ஹைட்ரஜன் இருக்கிறதோ அதுக்கு நான் ஆட் பண்ணும் பொழுது உனக்கு இங்கே OH வரும், இங்கே H வரும். ஸோ உன்னுடைய ஆன்சர் வந்து CH3 CHOH CH3, தட் இஸ் யுவர் 2-propanol. இதுதான் உன்னுடைய கொஸ்டின், உன்னுடைய நாலேஜ். ஓகேவா? இதை வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னா கன்வெர்ட் ப்ரோப்பீன் இன்ட்டு 2-propanol சொன்னாலும் அதுதான். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்கானிக் ரூல். நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஞாபகம் வச்சுக்க சொல்கிற பாயிண்ட் என்னென்னா 2 degree alcohol. யூ ஆர் கெட்டிங் 2 degree alcohol. அவ்வளோதாம்மா. ஸோ இதில் முக்கியமான இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா யூ கேன் கோ வித் யுவர் electrophilic addition reaction. This is very very important point. ஓகேவா? now let us move to the yes. This point is very important.
Okay, now this is what is the meaning of unsymmetrical alkene என்ன அர்த்தம்னா இந்த டபுள் பாண்டுக்கு ஒரு பக்கம் 2 கார்பன் ஒரு பக்கம் ஒரு கார்பன் அப்படி இருந்ததுன்னா இதுக்கு பேரு unsymmetrical olefin. Okay, now we have finished the overall reaction. Now let us go to the mechanism. இந்த மெக்கானிசம் மட்டுமே நமக்கு போர்டுக்கு வருமா, எந்த போர்டாக இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நமக்கு மெக்கானிசம் நீட் அண்ட் ஜேக்கு தெரியாதான் ப்ராடக்டை முடிவு பண்ணலாம். அதனால் எல்லாருக்கும் இது முக்கியமான கான்செப்ட் மெக்கானிசம். இதில் என்ன மெக்கானிசம் அப்படின்னா 1 minute. எஸ், என்ன மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தோம்னா இட் ஃபாலோஸ் த எலக்ட்ரோஃபிலிக். எஸ், இந்த இடத்துல எழுதிக்கலாம். இட் ஃபாலோஸ் த எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். The mechanism is inverse of following 3 steps. Step 1. Protonation of alkene to form carbocation by electrophilic attack. அதனால தான் இது வந்து எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன்னு சொல்கிறோம். எப்போ அடிஷன் சொல்கிறோமா, டபுள் பாண்ட் இருக்கிறப்ப எதையாவது பாண்டை உடைச்சிட்டு போட்டால் அதுக்கு பேர் அடிஷன். ஓகே, அட்டாக் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான். இப்போ பாருங்கள், வாட்டர் H+, இது எங்கேருந்து வருது, இட் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை யுவர் ஆசிட். இதுதான் ஹைட்ரோனியம் அயான். இது உன்னுடைய அல்கீனில் சேர்ந்து ஃபஸ்ட்டு என்னத்தை உருவாக்குது அப்படின்னா கார்போகேட்டையான உருவாக்குது. எஸ், ரெண்டாவது ஸ்டெப் வந்து நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஆஃப் வாட்டர் அண்ட் கார்போகேட்டையான். ஸோ திஸ் இஸ் ஆக்டிங் அஸ் அ நியூக்ளியோஃபைல். ஸோ இதுதான் என்னது, நியூக்ளியோஃபைல். ஓகே, நான் இந்த இடத்துல இது என்னவா ஒர்க் பண்ணுது, புரோட்டனேஷனாக ஒர்க் பண்ணியிருக்கு. இங்கே வாட்டர் வந்து அது ஹைட்ரோனியம் அயான். இது வாட்டர் இஸ் ஆக்டிங் அஸ் எ நியூக்ளியோஃபைல். ஓகே, ஆஃப் நியூக்ளியர் அட்டாக் ஆஃப் வாட்டர் ஆன் கார்போகேட்டையான். இந்த லோன் பேர் வந்து கேட்டையானை போய் நியூட்ரலைஸ் பண்ணிடுது. தேர்ட் ஸ்டெப் வந்து டு டீப்ரோட்டனேஷன் டு ஃபார்ம் அன் ஆல்கஹால். இதில் இருந்து அந்த ஹெச்சை வெளியே அனுப்பிட்டு இந்த ஹெச் இப்படி வெளியே போயிடும், இந்த பாண்டு இங்கே போயிடும். ஸோ அது மாதிரி போய் உனக்கு என்ன கிடைக்கும், ஆல்கஹால் கிடைக்கும். அந்த வெளியே வந்த ஹெச் வந்து வாட்டரோட சேர்ந்து ஹைட்ரோனியம் அயான். இது போய் என்ன ஆகும்னா அடுத்த மாலிகுலை அட்டாக் பண்ணும். இது ஃபாலோஸ் த ரியாக்ஷன். ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்க்குற மெக்கானிசம். இப்போ இந்த மெக்கானிசத்தில் பாருங்கள், கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் இப்படி போட்டு புக்கில் நடத்தியிருக்காங்க. என்சிஆர்டி புக்கில் வருது அப்படின்னா நீங்கள் இது மாதிரி செஞ்சுக்கலாம். இதை தாண்டியும் போர்டுலேயே கேட்டாங்க அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவல் எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எஸ், இப்போ நான் வந்து உனக்கு இண்டிவிஜுவல் எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ வாட் இஸ் திஸ் இஸ் ப்ரொப்பிலின் இன்ட்டு 2 ப்ரொப்பனால். எப்பொழுதுமே உனக்கு எல்லாத்துக்கும் நேம் எழுதணுமா. திஸ் இஸ் கால் இட் அஸ் அ ப்ரொப்பீன் ஆர் ப்ரொப்பிலின், ப்ரொப்பீன். ஸோ இதை எதுக்கு நான் எடுத்துக்கிறேன்னா இட் இஸ் அன்சிமெட்ரிக்கல் அல்கேன். ஸோ அதனால தான் நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ 2 ப்ரொப்பனால் கிடைக்குது. முக்கியமான பாயிண்டில் என்னெல்லாம் தெரியணும்னு பார்த்துக்கோங்க. மார்கானிக் ரோல், எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் மெக்கானிசம், ஹைட்ரேஷன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் எல்லாமே எழுதியாச்சு. இப்போ உங்க மெக்கானிசம் ஸ்டெப் 1 புரோட்டனேஷன் ஆஃப் ஆல்கஹால், ஸ்டெப் 2 நியூக்ளியோஃபிலிக் அட்டாக், மூணாவது டீப்ரோட்டனேஷன். இது வந்து உனக்கு அங்கே கொடுத்தது தான். இப்போ நான் அதை ஈஸியாக எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். CH3 CH டபுள் பாண்ட் CH2. இதோட யாரை சேர்க்குறோம் அப்படின்னா ஹைட்ரோனியம் அயான் இருக்குங்க இல்லையா, இந்த H+ இங்கே வந்து அட்டாக் ஆக போகுது. இப்போ இதை நம்ம எப்படி கொடுக்க போகிறோன்னா இது இந்த சைடும் போகும் இங்கேயும் போகும். நான் இந்த சைடு போகுது அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் வச்சுக்கிறேன், இந்த இடத்துல மைனஸ் வச்சுக்கிறேன். இந்த மைனஸில் வந்து இது வந்து அட்டாக் பண்ணும். அப்போ உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா CH3 CH சிங்கிள் பாண்ட் CH2 CH3 வரும். இது என்னவாயிடுனா கார்போகேட்டையான். வெரி இம்பார்ட்டன்ட், 2 டிகிரி கார்போகேட்டையான். அதனால தான் அது வந்து இந்த மாடல் அட்டாக்கை ஃபாலோ பண்ணுது. மிஸ் இதையே நம்ம வேறு மாதிரி ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேறு மாதிரின்னு பாருங்களேன். 1 minute ஐ வில் டேக் திஸ் ஒன். எஸ், கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கலர் எஸ், இது ஒயிட் எடுக்கலாம். ஒயிட்டு எஸ், சரி, அது மாற மாட்டேங்குது, கலர் மாற மாட்டேங்குது. ஐ வாண்ட் வாட் இஸ் திஸ் ஒன். எஸ்,
சரி மாறாட்டியும் பரவாயில்ல, இருக்கிறத வச்சுக்கலாம். இப்போ இதையே வந்து எஸ், இப்போ இதையே நாங்கள் எழுதுகிறோம் பாருங்கள். மாற்றி செஞ்சால் என்ன மிஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்குறேன் பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன், ஏன்னா இதுவும் கார்பன் இதுவும் கார்பன், ரெண்டோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஒன்று தான். அதனால் சில மூலிகள் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே மைனஸ் சைன் வரும், இந்த கார்பனுக்கு ப்ளஸ் சைன். அப்போ இதில் போய் ஹைட்ரோனியம் அயான் அட்டாக் ஆச்சுன்னா இப்போ இந்த மைனஸை நோக்கி தான் இது வந்தால் வரும். இது வந்து எங்கே வரணும், இது. இப்போ அதனால் உனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள், CH3 CH, அதில் வந்து உனக்கு என்ன வந்துடுது, H ப்ளஸ் ஹைட்ரோனியம் அயான் வந்துடுது, புரோட்டனேஷன். ஹைட்ரோனியம் அயான் வந்துடுது. இந்த மைனஸில் H ப்ளஸ் வருது இல்லைங்களா, அதை வந்து கரெக்டாக கொடுக்குறேன். எஸ் எஸ், எப்படி இருக்குன்னா ஹைட்ரோனியம் அயானா அவங்க கொடுத்துருந்தாங்க. ஹைட்ரோனியம் அயான்னா இதுதான், இந்த இடத்துல இல்லை H மட்டும்தான் வரும். ஓகே, இது ஹைட்ரோனியம் அயான், இந்த இடத்துல H மட்டும்தான் வரும். 1 minute. இங்கே H, CH2. இந்த இடம் உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா CH2 ப்ளஸ். இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா இந்த கார்போகேட்டையான் 1 டிகிரி கார்போகேட்டையான், இது 2 டிகிரி கார்போகேட்டையான். ஹூ இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள்? திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள். அதனால் இது வந்து ரொம்ப ஃபார்ம் ஆகாது. ஓகேவா? இப்போ இப்படி உருவான இந்த 2 டிகிரி கார்போகேட்டையானில் இருந்து நான் ஸ்டெப் நம்பர் 2 போகிறேன். வாட் இஸ் ஸ்டெப் நம்பர் 2? அட்டாக் ஆஃப் எ நியூக்ளியோஃபைல். ஓகே, ஹூ இஸ் த நியூக்ளியோஃபைல்? வாட்டர் இஸ் த நியூக்ளியோஃபைல். அப்போ நீ இந்த நியூக்ளியோஃபைல் எடுத்துகிட்டு போய் இந்த கார்பன் மேலே அட்டாக் பண்ணினா உனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். அதை அப்படியே வச்சுட்டு எழுதுகிறேன். CH3 CH CH3. இந்த இடத்துல I am giving water because it is the nucleophile. இப்போ ஆக்சிஜன் மேலே உனக்கு என்ன ஆகிடும்? பாசிட்டிவ் சார்ஜ் உருவாயிடும். Now this is step 2. அடுத்த கட்டம் என்ன ஆகும்னா step 3. What is step 3 அப்படின்னா you have to minus the H plus, that is called deprotonation. அப்போ இந்த H வெளியே வரும். அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் அதை நியூட்ரலைஸ் பண்ணிடும். இப்போ உன்னுடைய ப்ராடக்ட் ஒன்ஸ் நீ அப்படி போட்டினா டைரக்ஷன் மாற்றாதீங்க. CH3 CH CH3, இந்த பாண்ட் அங்கே போச்சு அப்படின்னா திஸ் இஸ் OH. இதுதான் உன்னுடைய ப்ராடக்ட் ப்ரோபேன் டு ஆல். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கும் பொழுது இது மாதிரி மெக்கானிசத்தை படிங்க. ஸோ இப்போ ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கீன் அப்படிங்கிறதுக்கு இது ஓவரால் ரியாக்ஷன் இது. அதுக்கடுத்தது ஸ்டெப்ஸ் கொடுத்துட்டோம், மெக்கானிசத்தோடைய ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம். ஸ்டெப்ஸ் கொடுத்த பிறகு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மெக்கானிசத்தோடைய ஸ்டெப்ஸ் கொடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா திஸ் இஸ் த மெக்கானிசத்தை நடத்தியிருக்கேன். இல்லை இது வந்து உனக்கு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக கொடுத்தது, இது நடக்காது. அதனால் நான் இதை நடக்காததை நான் இப்போ என்ன பண்ணிடுறேன், கேன்சல் பண்ணிடுறேன். இது தேவையில்லை, போர்டுக்கு கூட நீ எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்போ வாட் இஸ் this is step 1, protonation. Okay, now what is step 2? What is step 2? Attack of a nucleophile. Okay, attack of a nucleophile. Step 3 என்னது? That is called minus hydrogen deprotonation. That's all. So this is the way you are preparing the alcohol from the alcohol from alkene with the mechanism. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் நடத்திருக்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு மெக்கானிசத்தை நல்லா தரவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதோடைய கொஸ்டின்ஸை நாளைக்கு அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.